அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார், ராம்குமார் கும்பகோணத்துல இருந்து கேட்டிருக்காரு சார். ஓகே. ஸ்விங் ட்ரேடிங் என்றால் என்ன? இதை பயன்படுத்தி லாபம் ஈட்டுவது எப்படி? ஓகே, இது ஆக்சுவலி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ந்த ஒரு கேள்வி. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பங்கோடைய விலையின் போக்கு எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்றது ஆயிரக்கணக்கான காரணிகள் இருக்கும். பட் அது எப்படி செல்லுவது, ஏறுவதா, ஏறுமுகமாக இருக்கதா இல்லை இறங்க போகுதான்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வந்த ஒரு வார்த்தை. ஸ்விங்னா என்ன? ஊஞ்சல். ஆமாம் இல்லையா? யூ ஸ்விங் அப் அண்ட் டவுன். ஸோ ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஷேர் அல்லது ஒரு இண்டெக்ஸ் இல்லை ஒரு அண்டர்லைன் கமாடிட்டி எதுவாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங் அப்ளைஸ் எல்லா செக்மெண்ட்லையும் இருக்குது. பங்குகளுக்கு மட்டும் இல்லை, கமாடிட்டி, கரன்சி எல்லாத்துக்குமே ஸ்விங். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஸ்விங் மாதிரி ஊஞ்சல் ஆடுவது போல. இப்போ ஊஞ்சல் ஆடுவது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இப்படி ஏறும், திருப்பி இறங்கி இப்படி வரும், இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ள. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்ஸ் டு அ கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ட்ரேடிங். ஓகே, ரைட்டா? ஸோ ரேஞ்சுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல் வேணும், ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல். எவ்வளோ தூரம் இது ஊஞ்சல் மாதிரியே ஏறுது, இறங்குது. ஸோ இந்த லெவலுக்கு வந்தால் திருப்பி இது போகுது பாருங்க, அது சப்போர்ட் ஆகும். இந்த மேலே சேர்ந்து திருப்பி வருது இல்லை, அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த ரெண்டு லெவலும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா கணித்து அந்த லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சோமானால் தேர் ஆர் மெனி ஷேர்ஸ். இப்போ 5000 பங்குகள் வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பங்குகள் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும், குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வரும்போது நம்ம வித்துடணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாக் ட்ரேடிங் என்ன? விலை குறைந்து இருக்கும் போது வாங்க வேண்டும், பை லோ. திருப்பியும் விலை ஏறும் போது விற்கணும், செல் ஹை. ரைட்டா? அப்போ அந்த ஹை என்றது எது நிர்ணயிக்கிறது? அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். பை லோ என்று சொல்றது சப்போர்ட் லெவல். ஊஞ்சல் மாதிரியே எங்க திரும்புவதோ. ஸோ இந்த லெவல் நம்ம பார்த்து அதை டெக்னிக்கலாக நமக்கு தெரிஞ்சோமானா சப்போர்ட் லெவலுக்கு அருகில் வரும்போது நம்ம வாங்க வேண்டும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது விற்க வேண்டும். இந்த ரெண்டு லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் நடக்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். சூப்பர். இட்ஸ் பாசிபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். கேரண்டீட் கிடையாது, பட் பாசிபிள். எப்போ இந்த ரேஞ்ச் தவறாமல், இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாமல் அந்த பங்கு மேலேயும் கீழேயும் சென்று வரும்போது டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ப்ராஃபிட். ஏன்னா உனக்கு பவுண்டரி தெரியும், இதுதான் பவுண்டரி. இதுக்கு மேலே அடிச்சா எப்படி கிரிக்கெட்ல ஒரு பவுண்டரி லைன் வச்சிருக்கோம், அதுக்கு மேலே பந்து கீழே படாமல் சென்றால் 6 ரன்கள், தரையில ஒட்டி போனா 4 ரன். இப்போ பவுண்டரி நமக்கு தெரியும். இப்போ பவுண்டரி உங்களுக்கு தெரியலன்னா எப்படி அடிப்பீங்க? எவ்வளவு தூரம் அடிச்சா 6, எவ்வளவு தூரம் அடிச்சா 4ன்னு தெரியாது. அதுதான் பவுண்டரி லைன். ஸோ பவுண்டரி தெரியறது நமக்கு ரொம்ப முக்கியம். பங்கு சந்தையில எவ்வளவு பவுண்டரி, இந்த பவுண்டரிக்குள்ள இருக்குமானால் ஸ்விங் ட்ரேடிங் இஸ் பாசிபிள்.